வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 kg சிக்கன் நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கசகசா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பஜ்ஜி மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 4 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் வெங்காயம் 3. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு கிணத்துல இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே இருக்கும் அதுலேயே மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறினா போதும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிக்கனை சுட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது எல்லாமே எடுத்துலாம். இதே மாதிரி சிக்கன் எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நம்ம இந்த சிக்கனை சுட்டிருக்கோம் இல்லையா, கபாப் சுட்டிருக்க எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. பஜ்ஜி மிளகாய் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். அது ஃபுல்லாக வேகணும்னு ஒன்றும் தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் பார்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தக்காளி சாஸ் ஊற்றிடலாம். தக்காளி சாஸ் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு சிக்கனை சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். அந்த மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா கலக்கணும். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் மேலே தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது தட்டில் மாற்றிட்டு கசகசா மேலே தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.